நம்ம சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தில் மட்டும் கண் விழித்தால் போதும். அனைவரும் கட்டாயம் கண் விழிக்க வேண்டிய அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மகா சிவராத்திரி அப்படின்னாலே இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவது, அந்த 4 கால பூஜைகளில் கோவிலில் கலந்து கொள்வது, வீட்டில் அபிஷேக ஆராதனைகள் பண்றது, அது கூடவே இரவு முழுவதும் கண் விழித்திருப்பது. எல்லாராலுமே அது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஒரு சிலர் முடியாதவர்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க, கர்ப்பிணிகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கட்டாயம் இந்த அரை மணி நேரம் நீங்க கண் விழித்தாலே போதும். அந்த முழு இரவும் கண் விழித்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த அரை மணி நேரம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அது ஏற்கனவே நம்ம சேனல்ல மகா சிவராத்திரி அன்று புகழ்பெற்ற சிவன் கோவிலுக்கு சென்று பல்வேறு பூஜைகள் செய்து கிடைக்கும் புண்ணியம் பலனை விட 10 ரூபாய் செலவில் இதை செய்தால் அதிக பலன். இப்ப இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் விரதம் இருந்து கண் விழித்து அந்த சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து அபிஷேகங்கள் செய்து நீங்க பார்ப்பீங்க. அதே போல கோவில்களுக்கு போய் அந்த அபிஷேகங்களை கண்குளிர பார்ப்பது, வழிபாடு செய்வது, இதெல்லாம் செய்வோம். குறிப்பிட்ட இந்த நேரத்துல மட்டும் நீங்க கண் விழித்தாலே அந்த முழு இரவும் கண் விழித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு அந்த பிப்ரவரி 15ஆம் தேதி தான் மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய இரவு 4 கால பூஜைகள் கோவில்ல நடைபெறும். அதுல சிறப்பான பூஜை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி சிவபெருமானுக்கு அபிஷேக வழிபாடுகள் செய்யக்கூடிய அந்த 3ஆம் காலமான பூஜை தான். அந்த பூஜை நேரம் பார்த்தீங்கன்னா 12 மணியிலிருந்து 3 மணிக்குள், அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நம்ம கண் விழிக்க வேண்டும். அதற்காக கரெக்டாக 12 மணிக்கு நம்ம கண் விழிக்கக்கூடாது. அந்த நள்ளிரவு 11:45 12:15 வரைக்கும் கட்டாயம் நீங்கள் கண் விழித்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் அந்த லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு சொல்கிற முக்கியமான காலகட்டம். அதனால் நள்ளிரவு பார்வதி தேவி லிங்கோத்பவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யக்கூடிய காலம் 11:45 12 அல்லது 12:30 வரைக்கும் கூட நீங்கள் முழித்திருக்கலாம். உங்களால் முடியும்னா 11:45 12:45 வரைக்கும் 1 மணி நேரம் முழித்திருங்கள். நிச்சயமாக அந்த ஒரு நாள் முழுவதும் கண் விழித்த பலன் நிச்சயம் உங்களுக்கு சிவபெருமான் கொடுப்பார். அப்போ நீங்க கோவில்ல இருந்தீங்க, அந்த நேரத்துக்கு மட்டும் கோவில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அல்லது வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னா, நீங்க சின்னதா லிங்கம் வச்சிருந்தா ஒரே ஒரு வில்வத்தை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி நம்ம சொன்ன இந்த 11:45 இருந்து 12:15 வரைக்கும் நீங்கள் பூஜை செஞ்சாலே போதும். ஒரே ஒரு வில்வத்தை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னாலே போதும். நிச்சயம் அந்த சிவராத்திரி முழுவதும் விரதம் இருந்து கண் விழித்து 4 கால பூஜையும் செய்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன வரம் கேட்டாலும் அதை சிவபெருமானும் பார்வதி தேவியும் மனமாற உங்களுக்கு வழங்குவார்கள். அதனால் கண்டிப்பாக அந்த நம்மளாலெல்லாம் கண் விழிக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இருப்போம். கண்டிப்பா நீங்க இந்த அரை மணி நேரம் கண் விழிங்க. அதுவே உங்களுக்கு சிவபெருமானின் அந்த பரிபூரணமான அருள் ஆசியை பெற்றுக் கொடுக்கும். அதனால கண்டிப்பா நீங்க வருத்தப்படாம இந்த அரை மணி நேரம் கண் விழிச்சாலே போதும். கோடி புண்ணியம் உங்களை வந்தடையும்.